நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய ஆளுகைக்கு உம்முடைய பராமரிப்புக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக என் தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாளையும் தேவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து, இதுதான் பாதை, இதில் நடை என்று சொல்லி கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாய் தேவன் இந்த நாளே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே பாதைகள் எப்படி இருக்கும், இந்த நாளிலே என்னென்ன காரியங்கள் நான் சந்திக்க போகிறேன் தெரியாது, எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட போகிறது தெரியாது. ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த காலை பொழுதில் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். கடந்து சென்று என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சந்திக்க இருக்கிறோம், எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க போகிறது, இவைகளில் அந்த கோணலானவைகளை செவைப்படுத்தி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதைதான் மீகா 2:13 சொல்லப்படுகிற காரியம். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து போய் அந்த தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையில தடைகள் காணப்பட்டாலும், என் வாழ்க்கையினுடைய பாதைகள் கோணலானவைகளாய் காணப்பட்டாலும், என் ஆண்டவர் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்: அழைத்தவர் உன்னை கைவிடுவதில்லை, முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். அழைத்தவர் இந்த நாளிலே நாம் சந்திக்க இருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த கோணலானவைகளையும் செவைப்படுத்தி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். விசுவாசிப்போமே. விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள்ளாக நாம் நுழைவோமே. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் வாழ்வில் இருக்க தடைகளை உடைப்பதற்காக உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள். ஏன் என்று சொன்னால், இந்த நாள் நான் வருவதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் எனக்கு முன்பாக உள்ளே நுழைந்திருக்கிறார், என்னை அழைத்தும் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே எந்த காரியங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. என் ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் நிறுத்திருக்கிறபடினால், என் ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி என்று சொன்னால், நாம் தேவனை முன்பாக வைத்து நம்முடைய வாழ்வை நாம் இந்த நாளிலே நகர்த்த வேண்டும். தேவனை முன்பாக வைத்து நாம் நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது அது கோணலானவைகளாக இருந்தாலும் செவைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகளாக இருந்தாலும் தடைகளை உடைப்பார். அழைத்தவர் இந்த நாளிலே நம்மை நடத்தி செல்லுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை துணையை, பிள்ளைகளை, பெற்றோர்களை,
நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய இயலாமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த நாளுக்குள்ளாக நாம் நுழைய இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவர் அது கோணலானவைகளாய் இருந்தாலும் அதை செவைப்படுத்தி விடுவார். கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்து விட்டேன், நான் கலங்கி தவிக்க தேவையில்லை. நான் தேவனிடத்தில் எல்லாவற்றையும், என் மன பாரங்களை எல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமே. ஒப்பு கொடுத்து நாம் துவங்குவோம். என்னால் முடியும் என்கிற எண்ணத்தோடு வேண்டாம். இவர் வந்தால், இவர் இருந்தால் என்று சொல்லி எந்த மனிதர்களையும் முன்பாக நிறுத்த வேண்டாம். அவரை முன்பாக வைப்போம். அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம். என் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்பாக கடந்து போவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த மனநிலையிலே, எந்த விதங்களிலே பாதிக்கப்பட்டவர்களாய், எந்த சூழலிலே உங்களுடைய வாழ்வை இந்த நாளிலே துவங்குகிறீர்கள் என்பதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவரை முன்பாக வைத்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எடுத்துக்கொள்வோமே, ஆதியா யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 23வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரை உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். தனியாக நம்முடைய வாழ்வு நகர்த்தப்படவில்லை. இதை முதலாவது நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாய், அழைப்பை பெற்றவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிற நாம், என் வாழ்க்கையிலே எனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்லி நீங்கள் கருத வேண்டாம். நான் மற்றவரால் பகைக்கப்பட்டு விட்டேன், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே அனுபவம் இல்லை, அடிமைகளாகவே தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்களை அழைத்து தேவன் அவர்களுக்கென ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து செல்லும் பொழுது அவர்களை தனிமையாக அனுப்பவில்லை, தூதனை முன்பாக அனுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வு தனிமைப்படுத்தப்பட்டதா இருக்குமானால், கைவிடப்படுத்தப்பட்டதா இருக்குமானால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தனிமையாய் அல்ல, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு சில சமயங்களிலே நாம் பாடல்களை பாடும் பொழுது தனிமையாய் பாடிக்கொண்டிருக்கிறேன், என்னோடு மற்றவர்களும் கூடியிருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் கூடியிருப்பதற்கு, ஆராதிப்பதற்கு அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் கருதுவது உண்டு. ஆனால் நீங்கள் தனிமையாய் இல்லை. தேவன் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்க. அந்த விசுவாசத்தோடு உங்களுடைய ஊழியத்துடைய பயணத்தில் நீங்கள் கடந்து சென்று பாருங்க. உண்மையாகவே தேவன் மகிமைப்படுவார். அந்த இடத்திலே கோணலானவைகளை செவையாக்குவார். அந்த இடத்திலே தடைகளை உடைப்பார். அந்த இடத்தில் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். அதைதான் இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், பாதுகாப்பிற்கும், அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும். தேவன் நமக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுத்துடுறார், அடுத்தது அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இந்த நாளில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார், அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இதற்காக இந்த பயணத்தில் உங்களை தனிமையாய் விடவில்லையாம், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறாராம். எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் அல்லவா! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆவியில் உணர வைக்கிறது. அவர் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல வழியிலே நாம் காக்கப்பட வேண்டும், அழைப்பு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதிலே முழு கவனம்.
அநேக பெற்றோர்களும் பிள்ளையை எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்பதிலே முழு கவனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கை அது தடுமாற்றத்திலே விழுந்து போனாலும் அதை பிழைத்துக் கொள்ளும்படியாக சில ஆஸ்திகளையும் சேமித்து வைத்துவிட்டு செல்லுகிற சில பெற்றோர்களும் உண்டு. அந்த ஆஸ்திகளை வைத்து தான் அனுபவித்து தான் மரித்து போகிறேன் என்று சொல்லி வாழ்கிற பெற்றோர்கள் அல்ல, பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கிற பெற்றோர். நம்முடைய ஆண்டவரும் அந்த தாய் தகப்பனை போல நம்மை சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார். நமக்காக முன்னடையாளங்களாய் நமக்கு ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறார், தூதனை அனுப்புகிறார். எவ்வளவு அழகான ஆண்டவர்! இந்த நாள் அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள் அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான நாள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே யாத்ராகமம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் எகிப்து தேசத்திலே மனிதனுடைய தலைப்பிள்ளை முதல் மிருக ஜீவன்களினுடைய தலை ஈற்றுக்கள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பேறுகளும் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆண்களை எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேனானதையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். பார்வோனுடைய இதயம் கடினப்படும் பொழுது தேவனை ஆராதிக்க தேவன் நடத்துகிற இந்த பயணத்தில் தடைகளை உண்டாக்க நினைக்கிற பார்வோன், தேவன் உடனே அவருடைய கரத்தை என்ன செய்கிறார்? தடைகளை உண்டாக்குகிறவருடைய பக்கமாய் திருப்புகிறார். கவனித்துக் கொள்ளுங்க. விசுவாச வாழ்க்கை பயணம் என்பது அதுதான். விசுவாச வாழ்க்கையுடைய பயணத்திலே ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறவர்கள் தோண்டு போவது கிடையாது. ஏன் என்று சொன்னால், என்னை நடத்துகிறவர் இன்னார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார். அவருடைய பயணத்தில் யார் தடைகளை உண்டாக்கினாலும் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பது அவர்கள் கிடையாது. ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி அங்கலாய்ப்பது கிடையாது. ஏன் என்று சொன்னால், என் பயணத்திலே என் ஆண்டவர் முன்பாக செல்லுகிறார், தூதனை அனுப்புகிறார், கோணலை செவ்வையாக்குகிறார், தடைகளை உடைக்கிறார். என் பயணத்துக்கு தடையாய் வருகிற பார்வோனுடைய அந்த தேசத்து எகிப்து தேசத்துடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் தேவன் தம் கரத்தை நீட்டுகிறார் அவர்கள் மீது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகள் செல்லுகிற அந்த அழைப்பு நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் நீட்டப்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பயம் வருமா? நமக்கு வராது. ஏனென்று சொன்னால், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், தடைகளை உண்டாக்குகிறவர்கள், என் ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்திலே நான் பயணிக்கும் பொழுது அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற வரும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்து விடும். பயம் வராது. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தான் கூட்டப்படும். இந்த நாளிலே ஆண்டவருடைய விசுவாசத்தை கூட்டி நடத்துகிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார், தூதனை உனக்கு முன்பாக வைக்கிறார். விசுவாசிப்போமே, விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமே. நிச்சயமாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். தேவன் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ, அவர் தெரிந்து கொண்டது முதல் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்தது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 14வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை ஒன்று சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலருடைய சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவன் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்பு இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்பாக, எங்கு முன்னாடி வரணும், எங்கு பின்னாடி போகணும், எங்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்டணும், எந்த இடத்திலே
நாம் சேதப்படாதபடி நம்மை பின்பாக நிறுத்தி அவர் தூதர்களை முன்பாக அனுப்பணும். ஆண்டவர் நன்கு அறிந்தவர். முன்பாக கண்மூடித்தனமாய் போவது கிடையாது. எந்த இடத்திலே முன்பாக போக வேண்டுமோ அங்கு முன்பாக போவார். எந்த இடத்திலே பின்பாக நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே பின்பாக தூதர்களை அனுப்புவார். எதற்காக? தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பயணம் இல்லை. எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய பெயரையே உச்சரித்துக் கொண்டிருப்போம். அநேக நேரங்களிலே நான் ஜெபித்தால், நான் ஊழியம் செய்ததால், நான் கொடுத்ததால், நான் செயல்பட்டதால் எல்லாம் முன்னாலே வைப்போம். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முன்பாக நிறுத்துகிறார். எவ்வளவு அழகான ஆண்டவர் இல்லை? நீங்களும் நானும் அப்படி யாரையாவது நிறுத்துவோமா? நான் தான் உன்னை நடத்துறேன், நான் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை அடிமதனத்திலே இருந்திருக்கும் அப்படி என்று சொல்லி நம்மையே முன்பாக பிரதிபலிக்க செய்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் அப்படி அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்து வந்த தேவன், இந்த நாளுக்குள்ளாக அழைத்து வந்த தேவன் அப்படி அல்ல. எவ்வளவு அழகான ஆண்டவர்! உண்மையாகவே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. தேவன் முன்பாக இருக்கிற அவருடைய கரம், தேவ அழைப்பிலே ஓடுகிற, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அவர்களுக்கு விரோதமாய் அது செயல்பட ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு கூட வாழ்வை நகர்த்துங்க. இந்த நாள் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தை இல்லை. இதனால் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான நாள் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் தான். அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளும் 63வது அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்துடைய தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். சுமந்து செல்லுகிற ஆண்டவர், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த ஆண்டவர், இந்த நாளில் ரட்சிப்பதற்காகவும் நம்மை சுமந்து செல்லுவதற்காகவும் நமக்காக அவர் காயப்பட்ட காரியங்கள் நினையுங்க. எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் சுமந்தாருங்க. பயம் வராது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமாக எனக்காக அவர் நெருக்கப்பட்டார். அவர் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். எனக்காக என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை சுமந்து செல்லும்படியாக, இந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, இந்த நாள் எனக்கென வைத்திருக்க நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் இந்த நாளுக்குள்ளாக என்னை அழைத்து வந்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்வோமே, விசுவாசத்தோடு நம்முடைய பயணத்தை தொடருவோமே. அழைப்பு நோக்கம் நிறைவேறட்டும். ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டம் நிறைவேறும்படியாய் ஓடுவோம். கர்த்தர் உண்மையாகவே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய கரங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரை, எங்களை அழைத்தவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளையும் செவைப்படுத்துகிற ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவரே, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவரே, என்னை சுமந்து செல்லுகிற ஆண்டவரே, என்னை ரட்சிக்கிற ஆண்டவரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் முன்பாக கடந்து போங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போன தேவன், மேகஸ்தமமா அக்னி ஸ்தம்பமாய் கடந்து போன தேவன், எங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் வாழ்க்கை துணையோடு, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களோடு துணையா வாங்க அப்படின்னு கேட்கலாமா? அன்பின் பிதாவே, மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் வாழ்வில் இருக்கிற கோணலானவைகளை எல்லாம்
செவைப்படுத்துகிற எங்கள் ஆண்டவராய் இருப்பதற்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் விசுவாசத்தோடு பயமின்றி இந்த நாளுக்குள்ளாக நான் நுழைகிறோம். இத்தனை நாட்கள் நாங்கள் நுழைந்ததை காட்டிலும் இந்த நாள் உண்மையாகவே ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டதை போல் இருக்கிறது. நீர் பேசின நம்முடைய வார்த்தைகள் ஆனது எங்களை ஊக்குவித்து நடத்துகிறது. எங்கள் பயணத்திலே, எங்கள் அழைப்பின் நோக்கி ஓடுகிற அந்த பயணத்திலே தடைகளை உண்டாக்குகிற பார்வோனுக்கு விரோதமாய், அந்த எகிப்தியருக்கு விரோதமாய் உடைய கரம் நீட்டப்படுகிறது. எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அறிந்து கொண்டோம். நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை வைக்கிறோம். கையிட்டு செய்கிற காரியங்களை வைக்கிறோம். எங்கள் பலவீனங்களை, எங்கள் இயலாமைகளை வைக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் நடத்துங்க. கர்த்தர் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களுடைய வாழ்விலை கடந்து வாங்க. இந்த நாள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் திகழட்டும். எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்க வருகிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை காத்த தேவன், எங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்க, எங்கள் சபை மக்களையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் நடத்துவீராக. என் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினால் ஆகாது. என் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதனால் ஆகும் அறிந்து கொண்டோம். எங்கள் வீட்டில் பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள் நம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். பலவீனங்களை மாற்றி பலத்தினால் இடைக்கட்டி நடத்துங்க. கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமக்க செய்யுங்க. ஒருவருடைய அன்பை ஒரு பகிர்ந்து கொள்ள செய்யுங்க. தேவ ஆவியினுடைய நடத்துதலிலே ஒவ்வொரு குடும்பமும் நடத்தப்படும்படியாய் ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கொடலான பாதைகளாய் இருக்குமானால் செவைப்படுத்தி கொடுங்க. உடைய வாழ்க்கையில தடைகள் இருக்குமானால் தடைகளை உடைத்து என் ஆண்டவனை கடந்து போங்க. எத்தனையோ குடும்பங்களிலே பலவிதமான கோணலான பாதை, கரடு முரடான பாதை, தடைகள் உண்டாக்குன பாதை, ஆசீர்வாத தடை, திருமண தடை, வேலை தடை, இப்பொழுதும் சங்கீதம் 107:20 பிரகாரமாகவும், ஏசியா 55:11 பிரகாரமாகவும், மிகா 2:13 அனுப்புகிறோம் அப்பா. அந்த தடைகள் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து சென்ற அந்த தேவக்கரம் கடந்து போகட்டும். தடைகளை உண்டாக்குகிற அந்தகார கிரியைகளுக்கு விரோதமாய் உடைய கரம் நீட்டப்படுவதற்காய் நன்றி. எகிப்தியருக்கு விரோதமாய் உடைய கரம் நீட்டப்பட்டதை போல உடைய கரம் நீட்டப்படுவதாக. இப்பொழுதும் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வருகிறோம். வாலிப பிள்ளைகளை முக்கியமாக உடைய கரங்களை கொடுக்கிறேன். சோர்ந்து போய் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தடை என்று சொல்லி பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிற ஒரு புறம், ஆவிக்குரிய காரியங்களில் சோர்ந்து போகிறவர்கள் ஒரு புறம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய் ஒரு புறம் என்று சொல்லி இந்த வாலிப பருவத்திலே காணப்படுகிற இந்த தடைகளை, காணப்படுகிற தேவாதி தேவனே பிசாசுடைய சூழ்ச்சி, மனிதனுடைய தந்திரங்களை என் ஆண்டவர் இந்த நாளிலே உடை தெரியும்படியாய் ஜெபிக்கிறோம். அழைப்பின் நோக்கம் நிறைவேறும் வரை ஒரு தூதனை அனுப்பின எங்கள் ஆண்டவர் இப்பொழுது ஒரு தூதனை அனுப்புங்க. பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறீரோ அந்த காரியங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய சோர்வை அகற்றுவேன் என்று சொல்லுவதற்காக துதிக்கிறோம் அப்பா. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வந்திருக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, ஞானத்தினால் இடை கட்டுங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்வு கொடுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. பிள்ளைகளை போட்டி போட்டுக்கொண்டு வளர்த்து பாவத்தில் தள்ளி அழைப்பின் நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. ஞானத்தை கொடுங்க, வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க, அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை என் ஆண்டவனை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த பிள்ளைகளை வளர்க்கும்படியான கிருபையை தாருகிறாங்க. தேவ சமாதானத்தோடு குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல்
உடுத்த உடை இல்லாமல் தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், பல நிலைகள் உண்டப்பா. கண்ணீரின் பாதை பல நிலை, கோணலான பாதைகள் பல நிலை, கரடு முரடான பாதைகள் பல நிலை. எந்த நிலையில இருந்தாலும் இந்த நாள் சத்தியத்தின்படி கோணலானவைகளை செவைப்படுத்துகிற ஆண்டவர் முன்பாக கடந்து செல்வீராக. செவைப்படுத்தி அழைப்பின் நோக்கம் அவருக்கு நிறைவேற்றுவீராக. உடைய தூதர்களை அனுப்பி உடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க. எங்களை சுமக்கிற ஆண்டவர், சுமந்து செல்லுகிற ஆண்டவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், எங்களை ரட்சிக்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறோம், உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாளையும் திரும்ப நாள் கொண்டாடுக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தீரே, நன்றி அப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தூதனை அனுப்புங்க, உடைய சமூகங்களுக்கு முன்பாக காணப்படட்டும். இந்த ஆண்டு ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும் அப்பா. உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவ சமாதானம் உடைய உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள், வாழ்வை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு, அழைப்பு பெற்றவர்களுக்கு, அழைப்பின் பாதையில பயணிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த எகிப்தியருக்கு விரோதமாய் உடைய கரம் நீட்டப்பட்டது. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு, தடைகள் காணப்பட்டாலும், பாடுகள் காணப்பட்டாலும், உத்தரவு காணப்பட்டாலும், விசுவாசத்தோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர, தைரியத்தோடு தங்களுடைய பயணத்தை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்ய. அந்த நம்பிக்கையை கொடுங்க, அந்த விசுவாசத்தை கொடுங்க, தைரியத்தோடு தொடர கிருபை செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். அழைப்பு நோக்கம் நிறைவேற்றுங்க. எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. இதனால் ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். இதனால் நம்முடைய வருகை இருக்குமானால் உடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் எங்கள் விசுவாச வாழ்வை நாங்கள் தொடர உடைய சமூகங்கள் முன்பாக காணப்பட கிருபை செய்கிறார். துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணன் அழிவிழக்கமிட்டு, உன்னை கிருபையினால் இருக்கலால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது.